யாரோட தொகுதியாக இருந்தாலும் வர்றங்கால சிஎம் நம்ம தளபதி தானா. சிஎம் தொகுதியிலே அச்சு கழிச்சு ஜெயிச்சு வெளில வரோம் நம்ம. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் வேற லெவல் பிளாஸ்ட் ரோட்ஸோ சிறப்பா அம்சமா லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் எல்லாத்தையும் சிறப்பா ரோட்ஸோ நடத்தி தளபதி வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா சிறப்பா நடந்துச்சு. போலீஸ் எல்லாம் செம்ம சப்போர்ட், மக்கள் எல்லாம் நல்ல சப்போர்ட். டிவிக்கு ஒன்லி டிவிக்கு தான் மேன் ஆளு சிஎம் விஜய். விஜய் மட்டும்தான், விஜய் சார் மட்டும்தான், சிஎம் விஜய் சார் மட்டும்தான். 6 வருஷம் இல்ல 60 வருஷத்துக்கு. சரியா? நோட் பண்ணு. ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? அவர் உழைப்புல இருந்து ஆரம்பிச்சாரு. வெற்றி நமது. குளத்தூர் பத்தி நம்ம தெரியல, பட் அடுத்தது நம்ம போறோம். பெரம்பூர் சிறப்பு. பெரம்பூர் நம்ம தாங்க. கண்டிப்பா பாத்தீங்களா தலைவர் எங்க வந்து நின்னாருன்னு சிறப்பா நம்மளுக்காக மதிச்சு எல்லாம் மேலே ஏறி எல்லாத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பேசுறாரு. எப்படி பேசுறாரு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா. அவர் தாங்க சிஎம். விஜய் சார் மட்டும் தாங்க, டிவிக்கே மட்டும் தாங்க. அது அதை பத்தி நமக்கு தெரியாது. நான் மத்தவங்களை பத்தி யாரையும் கேட்கறது இல்ல. டிவிக்கே மட்டும்தான். டிவிக்கே மத்த கட்சியை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா டிவிக்கே மட்டும்தான், விஜய் சார் மட்டும் தான் சிஎம். அவ்வளவுதான். வேற யாரையும் பத்தி பேசாதீங்க. எதுக்கு வேற யாரையும் பத்தி பேசி மாசு தான் சொல்லிட்டேங்க. சிறப்பா ரோட்ஸோ இது மாதிரி ரோட்ஸோ எங்கேயும் பண்ண முடியாது. எங்கேயுமே பண்ண முடியாது. சூப்பரா ரோட்ஸோ பண்ணி போலீஸ் மக்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. குளத்தூரை 2ஆ பிரிக்கிறோம். 2 ரெட் அண்ட் பிளாக்கும் உடைக்கிறோம். இதான் நம்மளோட டார்கெட். ஏன்னா செல்வாக்கு இல்ல பாத்தீங்களா? செல்வாக்கு இல்லாமையானா இது மேல செல்வாக்கு. யாரோட தொகுதியாக இருந்தாலும் வர்றங்கால சிஎம் நம்ம தளபதி தானா. சிஎம் தொகுதியிலே அச்சு கழிச்சு ஜெயிச்சு வெளில வரோம் நம்ம. எல்லாமே வேற லெவலில் விட்டுருக்காங்கன்னா அவன் தேர்தல் அறிக்கை விட்டு என்ன பண்ண போறாங்க? வருஷம் எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் டைம்ல விடுவாங்க. அவள் தான் காணாமல் போயிடுவாங்க. எங்கள் ஏரியா எம்எல்ஏலாம் பார்த்தே 5 வருஷம் ஆகுது. தலைவர் வராருல, இது போதாதா? 8000 ரூபா கூப்பன நாக்கு வலிக்கு தானே வேணும். வச்சு சொல்லுங்க அவங்களுக்கு. எதுக்கு நான் எனக்கு 8000 ரூபா பிச்சை போடுறான்? என்னோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த சொல்லுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். எதுக்கு அவன் 8000 ரூபா கூப்பன் எனக்கு பிச்சை போட்டு காலம் ஃபுல்லாக நான் அவனுக்கு போட்டுனே இருக்கணும். அவன் பிச்சை போட்டுனே இருப்பான், நான் வாங்கிட்டு வேணா இருக்க முடியும். அப்போலாம் என்ன, நான் தளபதினா சொல்கிறாரு உங்கள் வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்துறேன்றாரு. வாய்ப்பு கொடுங்கண்ணா, அவ்வளோதான். நான் வர போய் அடிச்சுக்கின்னு நுமுத்திக்கின்னு ஆம்பளையாக இருந்தால் பர்மிஷன் கொடுக்க சொல்லலாம். எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் பயந்து தானே பயந்தா கோழி பாடுங்க. நான் நோ இந்த டம்மி பீஸை பற்றி பேசான கரூர்லையா? அவர் எங்கன்னா போட்டி போகிறாரு ஃபஸ்ட்டு. அவர் எங்கே போட்டி போகிறாரு கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போட்டி போகிறத பற்றி பேசுகிறோம். அவருக்கே சீட் இல்லை அவங்க கட்சியிலேயே. அவரெல்லாம் ஒரு ஆள் யூடியூப்பில் பேசுகிற ஆளை பற்றிலாம் பேசுகிறாங்க. காசு வாங்கிட்டாங்கண்ணா ஃபுல்லாக எச்சைங்கண்ணா. இவனுங்களாம் நல்லது பண்ண வரல, பணம் பார்க்க வந்துடுற புறம்போக்குங்க. 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்துடுற மதிக்க மாட்டானுங்க. இந்த பணம் வாங்குறதுக்காக அரசியலுக்கு வந்த புறம்போக்குங்களாம் இப்படி தான் பேச செய்யணும். அது வந்து ரொம்ப இரிட்டேட்டான கேஸு. அது வேஸ்ட்டு, அது டைம் வேஸ்ட். அதை பற்றி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எங்கள் தலைவரே சொல்லிடுறாருண்ணா, வேலையை பாருங்கள் ஜெயிப்போம் நம்ம அப்படின்றது. சில்லறைங்களை பற்றி பேசி நாங்கள் வேஸ்ட் பண்ண டைம் விரும்பலாம். 200 ரூபா கொத்தடிமைகள்லாம் அவங்க. சந்தோஷமான விஷயம்னா அவர் முஞ்சா 234 கூட நிக்கட்டும்னா நாங்கள் ஓட்டு போடுறோம். எதுக்கு இவங்களுக்கு வலிக்குது? 2 தொகுதியில் நின்னா பயந்துன்றாங்க. 23க்கு வச்சு கூட்டணி வைக்கும்போது பயம் தெரியலையா? நாங்கள் 2 தொகுதியில் நின்னா பயம் வந்துருதா? அப்பெல்லாம் கிடையாதுண்ணா. த்ரிஷாவாண்ணா அவரோட பர்சனல் லைஃப் பேச எனக்குமே தகுதி கிடையாது, அந்த நாய்களுக்கும் தகுதி கிடையாது. அவனுங்க எல்லாம் ஒரே வீடு தான் இருக்கிறானுங்களா? எந்த பின்வாசல் வழியும் போனது இல்லையா? சொல்லணும்னா அசிங்கமாக போனா விடுங்கண்ணா. அது இவனுங்க தான் வந்து பார்த்தானுங்களா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவனுக்கு கிடையானுங்கண்ணா சிப்ஸுங்க. ஆனால் பர்சனல் லைஃப் பேசக்கூடாதுண்ணா நம்ம. அது அவனுங்களுக்கு அறிவு இல்லைண்ணா. அவனுங்களை பொறுத்தல அறிவு அவ்வளோதான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். அவனுங்களுக்கு அறிவு இவ்வளோதான். டம்மி ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண நினச்சாலும் இப்போ தான் இந்த கேஸ் வந்துச்சு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்கண்ணா. கொத்தடிமை கிடையாதுண்ணா. நாங்கள்
குளத்தூர் சந்தேகம் தானா? குளத்தூர் ஏன்னா சந்தேகம் யாரு அவருக்கு சந்தேகம் தானே. அவர் இப்பயே வீட்லயே உட்கார சொல்லணும். காலையில் இன்னைக்கு அவர் வந்தார், நான் எதுல லைவ் போட்டீங்க? இல்லை எல்லா சேனல்லையும் தலைவர் தான் லைவ். அவ்வளோதான். குளத்தூர்ல ஜெயிக்க மாட்டாங்க. காம்படிஷன் ஹெல்த்தியாக போதானா அதை நான் வரவேற்கிறேன். அவ்வளோதானா. அவங்களாம் நம்மளா பார்த்துக்கலாம். 75 வருஷமா 3 வருஷமானு பார்த்துக்கலாண்ணா. அவங்க 75 வருஷம் சொல்ல தான் லாக்கி. நம்ம பண்ணி நின்று விளாட்லாண்ணா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி இருக்கு பார்க்க. ஆமாண்ணா. மக்கள் இருக்கும்போது எங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு? கான்ஃபிடென்ட்டாக அந்த கான்ஃபிடென்ட் போதும். அவர் ஏன் பயப்படணும் சொல்லுங்க. அடுத்தது அந்த மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு பயப்படணும் அவசியம் இல்லைண்ணா. சும்மா அவன் வெளியில வரலன்ற ஏன் வெளில வரல? பர்மிஷன் கொடுங்க, வாங்க போலீஸ் எல்லாம் இது பண்ணுங்க. பாருங்க பஸ் இப்போ கூட போகுது, அப்படியே காட்டுங்க. பஸ் போகுது, அவர் வராரு தெரியுது. ஏன் பஸ் இப்போ இந்த பக்கம் வரணும், வண்டி விடணும், எங்கன்னா டிராஃபிக்கை பிளாக் பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? அதை கேட்குற தெரிஞ்சுக்க மாட்டாங்களே. மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பானுங்க. அவனுங்களே வந்து நாங்கள் பொதுமக்களோட பொது சொத்தை சேதம் படுத்திட்டோன்னு சொல்லுவானுங்கண்ணா. அதெல்லாம் நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டி. நான் தளபதி சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி ட்ரைலர் மட்டும்தான், இன்னும் இருக்கு நிறையா இந்த 10 நாளில். இதுக்கப்புறம் பார்ப்பீங்க எங்கள் தளபதியோட என்ட்ரியை. கண்டிப்பாக அவர் எங்கள் கூட தான் இருக்காரு, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம் அவர் 2026.